வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் சர்வே திமுகவிற்கு 164 இடங்கள் கன்ஃபார்ம். அப்போ அதிமுக வெளியான கணிப்பு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழ்நாட்டில் தற்பொழுது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற 21,150 பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டது ஆகும். திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. அதிமுக கூட்டணி வெறும் 70 இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும், முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக 39 இடங்களில் வெல்லும் என்று இந்த நிறுவனம் துல்லியமாக கணித்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வியூகங்களை பரிசீலனை செய்து தூண்டும் வாய்ப்புகள் உள்ளது. மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது. இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணிக்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும். முடிவில் சமீபத்திய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ளது. அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். ஏற்கனவே தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. திமுக வட்டாரங்கள் மூலம் பெறப்பட்ட தகவலின்படி இந்த கருத்து கணிப்புகள் 5 கட்டங்களாக நடத்தப்பட்டுள்ளன. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் இதுபோன்ற கருத்து கணிப்புகளை நடத்துவது வழக்கம்தான். இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக தொகுதிகள், வலிமையாக இடங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமாக இடங்கள், பலவீனமான இடங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்வார்கள். ஒவ்வொரு கட்ட கருத்து கணிப்பின் முடிவுகளில் அடிப்படையில் வலுவான வேட்பாளர் யார், எந்த வாக்குறுதி அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்படும். இதன் அடிப்படையிலேயே சட்டசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை உளவுத்துறை விரைவில் நடத்தவுள்ளது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன, தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கு எப்படி உள்ளது என்பது குறித்து இந்த கருத்து கணிப்பின் ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வு முடிவுகள் எதிர்வரும் தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க திமுகவிற்கு உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் முன்னதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை மேற்கொள்வது வழக்கமான நடைமுறையாகும். இந்த நடைமுறை மூலம் தங்கள் கட்சிக்கு சாதகமாக அம்சங்கள், கூட்டணி கட்சிகளான வாய்ப்புகளை மற்றும் பலவீனமான பகுதிகளை ஆராய உதவுகிறது. இதன் மூலம் தேர்தல் யுத்திகளை வகுக்க ஒரு தெளிவான புரிதலை பெற முடியும். விரைவில் இந்த கருத்து கணிப்புகள் தொடங்க உள்ளன. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலுக்கு தேவையான யுத்திகளை வகுப்பதற்கு திமுகவுக்கு உதவும். மேலும் எந்தெந்த வாக்குறுதிகளை அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதும் பற்றியும் ஆய்வு செய்யப்படும். இதன் மூலம் தேர்தல் பிரச்சாரங்கள் சிறப்பாக வடிவமைக்க முடிவு. கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையிலேயே வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, வாக்குறுதிகளை திட்டமிடுவது போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்த முடிவுகள் கட்சியின் வெற்றி உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆளும் கட்சி உளவுத்துறை மூலம் நடத்தும் இந்த கருத்து கணிப்புகள் மற்ற கணிப்புகளை விட துல்லியமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.
இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.